கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெற்றுக்கொள்வீர்களாக. அன்றும் இன்றும் அப்படின்ற ஒரு தலைப்பில், அதாவது சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் நம்மளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மறுபடியும் பிறந்திருக்கோம்ல, அப்போது நாமும் கிறிஸ்துவுக்கு முன்னால், நம்ம பிறப்பதுக்கு முன்னால் மறுபடியும் பிறந்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறதை நாம் பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் கிறிஸ்துவில் நான் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக என்னுடைய பிறந்த நாளை நான் எப்படி கொண்டாடுவேன்னு சொன்னால், இப்போ ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கும்போது காலத்தில் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நல்ல சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு அன்றைக்கி ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்வீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி அதை நினைவு கூர்ந்து, அந்த நாளை நினைவு கூர்ந்து ஸ்கூலுக்கு போவோம். லீவு நாள் வீட்டில் அந்த மாதிரி கொண்டாடுவோம். இது அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இது அன்று. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போ எப்படி கொண்டாடுறோம்? இன்று. ஆண்டவரே எனக்கு ஜீவனை அப்போல்லாம் ஜீவனை கொடுத்தாருன்றதெல்லாம் தெரியாது. என்னமோ நமக்கு வயசு 25 தாண்டி 26 வந்துருச்சு, 28லேருந்து 29 வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை நெருங்க 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 நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற, அவருக்குள் மறுபடியும் பிறக்க அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் வாழ்கிறது, நாம் உட்கார்றது, நம்ம பேசுறது, நம்ம தூங்குறது, நம்ம எழும்புறது எல்லாமே அவருடைய கிருபை. அப்போது அந்த பிறந்த நம்மளுடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னா, அவருடைய கிருபையை தான் கொண்டாடுவோம் ஒழிய நம்ம பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் நான் அப்படி தான் கொண்டாடினேன். ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஆரம்ப காலத்துலலாம், அதாவது நான் சொல்கிறது இன்னொரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எத்தனை வயதோ அத்தனை பாட்டு பாடுவேன். இப்போது 45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 45 பாட்டு ஆண்டவருக்கு. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தேவனோட பாடணும், ஆண்டவர்கிட்ட நான் பாட்டு பாடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அப்படி ஒரு ஆசை. அதுக்கு முன்னாடி என்ன ஆசை இருந்தது? நல்லா புடவை கட்டணும், பூ வச்சுக்கணும், அலங்காரம் பண்ணி ஸ்வீட்டு பண்ணி போகணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆசை வருதுன்னா, ஆண்டவருடைய கிருபையை நம்ம கொண்டாடி மகிழணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சிஸ்டர் நீங்கள் அப்போ 69 வயசுன்னு சொன்னீங்களே, 69 வயசுக்கு நீங்கள் கொண்டாடி பாட்டு பாடினீங்களா? எனக்கு கூட மலப்பாக தான் இருந்தது. உண்மைதான், நீங்கள் கேட்குறது உண்மை. எப்படா நம்ம 69 பாட்டு பாடிடுவோமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டுட்டு, ஆண்டவரே உண்மை சமூகத்தில் போகிறேன், பலன் நீர் பலன் தரப்போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட 69 பாட்டில் 70 பாட்டினேன். ஏன்னா என்னோட கணவருக்கு இந்த வருஷம் 70வது வயசு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான், ஜூலை 10 அவருக்கு 70 வயசு முடிஞ்சது. அதனால சரி, அந்த 69 + 1, அதாவது 2 பேருக்குமா இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போவே தீர்மானம் பண்ணியிருந்தேன், இந்த நாளில் நம்ம கொண்டாடணும்னு. என் பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு 6 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் முழங்கால் படிட்டு நான் தேவனிடத்தில் ஒரு பாட்டு அது அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பாடுவேன், கூடையும் பாடுவேன். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பிறந்த நாள் வந்த உடனே நம்ம பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம், கர்த்தருடைய கிருபையை கொண்டாடுகிறோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னு. அவருடைய கிருபை என்னன்னா, அது மேலான கிருபை, அது சுத்த கிருபை, அது வல்லமையின் கிருபை, அது மகிமையின் கிருபை, அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. தேவ கிருபை ஒன்றும் இல்லாத குப்பையை எடுத்து பிரபுக்கள் மத்தியில் அமர பண்ணுகிற கிருபை, அதுதான் கிருபை. அதாவது லாயக்கே இல்லை, தள்ளப்பட்ட ஒரு கல், அதை மூளைக்கல் ஆக்குகிற தேவனுடைய வல்லமையின் கிருபை. பேதையை ஞானியாக்குகிற கிருபை.
பைத்தியக்காரனையும் தன்னுடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டு அவனையும் ஞானியாய் மாற்றி பயன்படுத்துகிறது அவரோட பெரிய கிருபை. அப்படித்தான் அந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். ஒன்றுக்குள்ளாய்க்குள்ளாத குப்பை. எல்லாரும் என்ன திட்டி 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 தான் நான் அதாவது அற்பமா எண்ணப்பட்டதுன்னு சொல்கிறவங்கள அது என் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க எல்லாரும், எங்கள் அக்காமாருங்க எல்லாரும், ஏன்னா கடைசி பிள்ளைன்னு. ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, அந்த கடைசி பிள்ளைன்னா ஒரு அற்பமாக கிண்டல் அடிப்பாங்கள்ல, அது போல். அதெல்லாம் எனக்கு அப்போ கொஞ்சம் ஊண்டிங்காக தான் இருக்கும். ஆனாலும் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. கர்த்தர் மெய்யாகவே அது அவருடைய கிருபை. நான் கடைசி பிள்ளையாக பிறந்தாலும் 3 அண்ணேன்னு சொன்னவொடனே காலேஜில் படிக்கிற எல்லாவளும் பொறாமப்படுவா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அண்ணன் இருக்காது. அப்போ அவங்களாம் அண்ணன் இருக்காங்களா, சச்சா அந்த அன்பு எப்படி இருக்கும், உனக்கு 3 அண்ணனா அப்படின்னு ஆச்சரியப்படுவாளுங்க. அது மாதிரி 4 அக்கா அப்படின்னா 4 அக்காவா, ஐயோ எனக்கு ஒரே ஒரு தம்பி தான், அக்கா பாசம்னா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தர் தாராளமாய் உண்மையிலேயே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் கிருபையா என்னை வழி நடத்தினார். அதைத்தான் நான் கொண்டாடுவேன் என் பிறந்த நாளில். ஹல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே. சில பாஸ்டர்மார்கள் எதை கொண்டாடுவாங்கன்னா, நம்ம மோகன் சிலாசரசையா இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் ஐயாலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறந்த நாளை மட்டும்தான் கணக்கில் வச்சு இத்தனாவது பிறந்த நாள்னு கொண்டாடி சொல்லுவாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்தது இத்தனாவது வருஷம்னு அதை மெய்யாகவே அவங்க விமர்சனையாக கொண்டாடுவாங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒருவேளை அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா கர்த்தர் சத்தம் கேட்கணும், இந்த வேதத்தை வாசிக்கணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவர் கல்வாரி அன்பை உணரணும். ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீரே, நீர் எனக்காக மரித்தீரே, எனக்காகத்தானப்பா நீர் மரித்தீர்னு சொல்லி ஒவ்வொருவரும் நாம் அவருடைய அந்த அன்பை நாம் உணரும்போது நாம் நிச்சயமாக நம்மை தாழ்த்தி சரீரத்தை ஒடுக்கி நாம் மரிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தான் கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல கேட்கும். நம்ம மரிக்கும் போது தேவனுடைய சத்தம் நம்ம காதுல கேட்கும். எதுக்கு மரிக்கும்போது? இந்த உலகத்து காரியங்களுக்கு மரிக்கும்போது, தேவனுடைய அன்பில் நாம் பூரணமாகும் போது. அது அவருடைய கிருபை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய கிருபைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்று அவருடைய கிருபை தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கிறாரு. கிருபையை குறித்து கூட அநேக பாடல்கள் பாடியிருக்கேன். கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நிறையா கொடுப்பாரு. கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, கிருப 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 கிருபன்னு கிருபையை பற்றியே அநேக பாடல்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் கிருபையினால தான் அன்றைக்கி நிலை நிற்கிறோம். ஒரு பாட்டு கூட உண்டே, கிருபையால் நிலை நிற்கிறோம், அது யாரோ எழுதின பாட்டு. ஆம்பிரிமானவர்களே, நிச்சயமாக அன்றைக்கும் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையிலும் வரும்படியாய் நான் இயேசுவை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாளைக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம். இன்றைக்கி ஒரு தானியேலை குறித்த ஒரு 9வது அதிகாரத்தை குறித்து அழகாய் ஒரு தியானம் போட்டிருக்கேன். அது அனைவரும் நிச்சயமாக பார்க்க வேண்டியது. நீங்கள் பார்க்கும்போதே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு மன மாறுதல் உண்டாகும். அந்த இதை தவறாமல் பாருங்க. என்னடா இவ்வளவு நேரம் அந்த வீடியோ இருக்கேன்னு நினைக்க, ஆவியானவர் எவ்வளவு நேரம் எனக்கு என்னை பயன்படுத்துறாரோ அவ்வளோ நேரம் தான் என்னால். நான் 8 நிமிஷம் உட்கார்ந்தாலும் என்னால் முடியாதுப்பா. சின்ன வீடியோவை போடணும்லாம் என்னால் தீர்மானிக்க முடியாது. பேசுகிறவர் அவர், நான் டக்குன்னுலாம் என்னால் முடிக்க முடியாது. அதனால் கிருபையாய் உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தானியேல் அந்த 9வது எப்படி ஜெபித்தார் என்பதை, தேசத்திற்காக ஜெபித்தார் என்ப அந்த வீடியோவை இன்றைக்கு பாருங்கள். நாளைக்கு நாம் தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு என்னோடு இணைந்து ஜெபிக்க வாருங்கள். கர்த்தர் நம் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றி நமக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காட் பிளஸ் யூ.